2020 மேட்ச் தான் லைஃப் கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாமு என் மாமு. வாழ்க்கை சொன்ன பேச்சு நீ கேளு, எல்லாம் உனக்கு ஆகும். இதுவே போதும், அது போதும். அச்சச்சச்சோ, ஏதேதோ ஆயாச்சோ. அட 5 நிமிஷத்தில் இருந்த இன்பமும் பறந்து போயாச்சோ. நெஞ்சத்தை கிள்ளாதே, அது பாவம் கொள்ளாதே. நெஞ்சத்தை கிள்ளாதே, அது பாவம் கொள்ளாதே. வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. நெஞ்சத்தை கிள்ளாதே, அது பாவம் கொள்ளாதே. நெஞ்சத்தை கிள்ளாதே, அது பாவம் கொள்ளாதே. வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. மணலில் ஹவுஸ் கட்டினால் கடல் நீர் தான் இருக்குதா? ஆன போதிலும் வீடு கட்டு நீ. தினமும் ஒரு கிராமம்தான், டென்ஷன் தனக்கேறுதா. தன்னன் தனிமையில் கத்தி பாரு நீ. ஓ, இன்பம் கூடவே துன்பம் ஒட்டிக்கும், ரெண்டும் பியூட்டிஃபுல் காம்போ. இன்பம் பாதிதான், துன்பம் பாதிதான். Life's a wonderful rainbow. கொஞ்சம் நீயும் யோசிச்சு பாரு, உனக்கில்லை பேஜாரு. நெஞ்சத்தை கிள்ளாதே, அது பாவம் கொள்ளாதே. நெஞ்சத்தை கிள்ளாதே, அது பாவம் கொள்ளாதே. வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. என்னது இது? அது வந்து மேடம் ஓடி. அது தெரியுது, இப்ப எதுக்குன்னு கேக்குறேன். தங்கச்சி கல்யாணம். அதுதான் முடிஞ்சு போச்சே. இப்ப என்ன ஹனிமூன் அனுப்ப போறீங்களா? அதுக்குதான் இந்த ஓடியா? ஆமா மேடம். என்னது? ஏப்பா சந்தேகமா இருந்தா உள்ள போய் மேடம்கிட்ட கேட்டு வந்து கூட கொடு. கோ ஸ்டாஃப் கிட்டே இவ்வளவு காட்டுறீங்களேப்பா. பேங்க் வேலைங்கிறது சர்வீஸ் செக்டர். கஸ்டமருக்கு சேவை செய்ய தான் நாம எங்க இருக்கோம். சம்பளம்னா பரவாயில்ல, ஓடியில வாங்குறீங்க. கவனமா இருக்க வேண்டி இருக்கு. காலையில அந்த அம்மா காய்ச்சின காய்ச்சுக்கு நான் ரிசர்வ் பேங்க் கவர்னரே வந்து கேட்டிருந்தாலும் காசு கொடுக்க மாட்டேன். நல்லா சொல்றீங்களே டீட்டெயில். சைன் செக் பண்ணிட்டல, காசு கொடு. 100 வேணுமா 500 வேணுமா? இப்பதாயா தெரியுது உன் கவுண்டர்ல மட்டும் ஏன் இவ்வளவு கூட்டம் நிக்குதுன்னு. ஒரு கஸ்டமருக்கு 1/2 மணி நேரம் எடுத்துக்கிற நீ. முரளி, உன் அக்கௌண்ட்ல ஓடி எழுதியிருக்கேன், காசு வந்து வாங்கிக்கிறியா? அதை வரேன். ஏன்பா நான் இங்க நிக்கிறேன்ல. பணத்தை எப்பவுமே சம்பந்தப்பட்டவங்க கிட்ட தான் கொடுக்கணும், அதான பேங்க் ரூல். உனக்கு இருக்குதியா ஒரு நாள். தேங்க்ஸ் ராம்நாதன். முரளி, எப்பவுமே கேஷ் வாங்கினது எண்ணி பார்த்து அதுக்கப்புறம் பாக்கெட்ல வைக்க பழகு. இல்லைன்னா மிஸ் ஆயிருப்பா. யாருக்கிட்ட கேட்க முடியும்? கேட்டா ரூல்ஸ் தான் பேசுவாங்க. தேங்க்யூ. சரி முரளி, கிளம்பு கிளம்பு, டைம் ஆகுது, போலாம். எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னா? சாயந்தரம்னா பேங்க் மூடுற டைமா தானே இருக்கும். அது நீயும் நானும் பேசிக்கிறதுடா. பொண்ணுங்க அகராதியே வேற. எல்லா அகராதிக்கும் சாயங்காலம்னா சாயந்தரம் தானே. அங்கதான் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல. இப்போ ஹாய்னா என்ன அர்த்தம்? தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க வணக்கம் சொல்றது. அதான் இல்ல. அதாவது உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும்னு அர்த்தம். சரி, எஸ்கியூஸ் மீனா என்ன அர்த்தம்? அதுவும் நீயே சொல்லிடுற. எனக்காக இதை செஞ்சு கொடுன்னு அர்த்தம். என்னன்னே தெரியாம எப்படி செஞ்சு கொடுக்கறது? இந்த இடைக்கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. அவங்க கையில என்ன இருக்கோ அதுக்கு தான் நம்ம வேலை பார்க்கணும். கோர்ஸே படிக்கணும் போல இருக்கு. லவ்னா சும்மாவா? எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து இதுக்காக வேலை பார்க்கணும் தெரியுமா? சரி, உன் ஆளுக்கு ஃபோன் பண்ணு. ஏய்,
என்னப்பா இப்பதான் பழகவே ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள உன் ஆளு அது இதுன்னு. டேய் உரிமையா உங்ககிட்ட காசு கேட்கிறான்னா உன்னோட ஆளுன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? டேய் பொண்ணுங்களோட கோடு வேர்ட்லாம் எனக்கு தெரியும்டா. காசு கேட்டதும் வெறும் உதவியா கூட இருக்கலாம்ல. எப்படி வெறும் உதவியா இருக்கும்? அப்படி உதவியா இருந்தா எங்க காசு கிடைக்குமோ அங்க போயிருப்பாளே. சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறியா? அதனாலதான் சொல்றேன், அவ உன் ஆளு. சரி சரி போனை போடு. ஐயோ, அவ நம்பர் என்கிட்ட இல்லையே. என்னது? அவ நம்பர் உங்ககிட்ட இல்லையா? அதுக்கு எதுக்கிட்ட அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்ங்கிற மாதிரி ஒரு பெரிய ரியாக்ஷன்? டேய் நீ கடைசி பெஞ்சுன்னு ப்ரூவ் பண்ற பத்தியா? காதல்ல ஆரம்ப பாடமே போன் நம்பர் வாங்குறதாண்டா. அதுக்கான சான்ஸ் கிடைச்சு மிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கிய. உன்னை என்ன சொல்றதுனா, அந்த பொண்ணு கிட்ட போன் நம்பர் வாங்க வாய்ப்பு கிடைக்கலடா. ஆமாண்டா, காலண்டர்ல ராகு காலம், யமகண்டம், சுப முகூர்த்தம்னு போடுற மாதிரி காதலுக்கு உகந்த நேரம்னு போடுவாங்களா? பேச்சுக்கு நடுவுல நீ தாண்டா வாங்கணும். சரி அதெல்லாம் விடு, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு என்ன கேளு. உருப்படியா ஒண்ணும் பண்ணாத, எல்லாத்தையும் நானே பண்ண முடியுமா? சரிப்பா, அந்த பொண்ணு வந்த உடனே நம்பர் வாங்கிறேன், போதுமா? டேய் இதை நீ முதல் மீட்டிங்லயே செஞ்சிருந்தா உன்னை என் ஃப்ரெண்டுன்னு பெருமை பெற்றிருப்பேன்டா. இப்ப செஞ்ச என்ன பிரயோஜனம்? டேய் எதுவா இருந்தாலும் கரண்ட்ல பாஸ் பண்ணணும்டா. அரியர் வச்சு பாஸ் பண்றதுக்கு காதல் என்ன காமஸா? சரி, எனக்கு காமர்ஸ் மாதிரியே லவ்வும் செட் ஆகலன்னு வச்சுக்கிறேன். உன் அனுபவத்துல இன்னும் எவ்வளவு நேரம் இந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணணும்னு சொல்லு. டேய் திருக்குறள் மாதிரி சில விஷயங்கள் பொதுவா இருந்தாலும் சேவிங் அக்கௌண்ட் மாதிரி சில விஷயங்கள் தனியா தான்டா இருக்கணும். நானே டென்ஷனா இருக்கேன், இப்ப எதுக்குடா இந்த உதாரணம்? சில விஷயங்கள் ஆளுக்கு ஆள் மாறும்னு சொல்றேன். காவியாவோட வெயிட்டிங் கணக்கு என்னன்னு 1-2 மீட்டிங் அப்புறமா தான் தெரியும். உனக்கு தெரியாதுல்ல, அதை சொல்லிட்டு போயேன்டா. டேய் என்னதான் நம்ம PhDயே முடிச்சிருந்தாலும் சில நேரங்கள்ல எல்கேஜி கேள்விக்கே பதில் தெரியாம போயிரும்டா. டேய் இன்னொரு உதாரணமா, சந்தியாவை மறுவீடு அழைக்கிறதுக்காக பேச போனோம். லேட் ஆனா அவங்கள வெயிட் பண்ண வைக்கிற மாதிரி ஆயிடும்டா. டேய் இத பாரு, எல்லாருக்குமே வாழ்க்கையில காதலா கடமையான ஒரு கட்டம் வரதான் செய்யும். அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். ஏமாமா இப்படி பண்ணா என்ன? காவியாவுக்காக நீ வெயிட் பண்ணி அந்த 5000 ரூபாய் கொடுத்துறேன். நாம காசை மட்டும் கொடுக்கறதுக்கு என்ன கந்து வட்டி பிசினஸ் பண்றோம்? மறுபடியும் எல்கேஜி நிரூபிக்கிற பாத்தியா? இந்த லவ் டெவலப் பண்றதுக்கு இது ஒரு வழின்னு பார்த்தா சொதப்பிரியாடா. ராமருக்காக அனுமார் தூது போனார்ல, அந்த மாதிரி. டேய் என்ன நினைச்சிட்டு இருக்க? போடா, தொழிலே மாத்திரம் போல இருக்கு. டேய் சிவா, டேய் 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 மச்சி 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 டேய் மச்சி, ஏன்டா கோச்சிக்கிற? டேய் ப்ளீஸ், நிறைய வேலை இருக்குடா. கோச்சிக்காத மச்சி. டேய் சும்மாறா, என்ன வேணாலும் பேசுவியா? டேய் உன்னை விட்ட வேற யாரா இருக்கா? சாரிடா, சாரி சொல்றேன்ல, என்ன மன்னிச்சிரு ஓகே? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி ஒன்னு பண்ணுவோம், நீ பணத்தோட வீட்டுக்கு போயிடு. இந்த 5000 ரூபாய்க்காக நாளைக்கு உன்னை தேடி வந்தா உன் காதல் சக்சஸ். போ. இல்ல பணத்தை வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிட்டானா அவ பணத்துக்காக வந்தான்னு நினைச்சுக்க. என்ன ஓகேயா? குருவே நீ சொன்னா ஓகே தான். என்னடா எல்லாம் பேசாம இருக்கீங்க? கேம்பஸ் இன்டர்வியூ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, என்ன பண்ண போறோம்? ஏதாவது ஐடியா இருக்கா? டேய் இப்பெல்லாம் பிளேஸ்மெண்ட்ல ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. கேம்பஸ் இன்டர்வியூல ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் நல்ல ஜாப் கிடைக்கும். எனக்குலாம் ஒரு சின்ன ஜாப் கிடைச்சாலே ஓகேன்னு கையை தூக்கிடுவேன். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். பெருசா வரும் நம்பி இருக்கிறதையும் மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. மறுபடியும் அப்பாவோட பேக்கெட் பண்ணியை நம்பி தான் நம்ம வாழணும். போன மாசம் வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தோம், அதனால பணம் கொடுத்தாங்க. இப்ப படிப்பு முடிச்சிட்டோம், அதனால தண்டசோரை விடுவோம். ஓரளவுக்கு நல்ல சம்பளம் தர கம்பெனியை பார்த்து ஜாயின் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா பெரிய கம்பெனில ஜாயின் பண்ணிடுவோம். ஆனா அக்ரிமெண்ட் மட்டும் 1 இயர் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். கரெக்டா, அரியர்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கலடா. எந்த ஒரு XY கம்பெனியா இருந்தாலும் நல்ல டீசென்டான சேலரி கிடைக்கும்டா. அதை வச்சு ஜாலியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும்டா. என்ன பிரகாஷ், என்ன சொல்ற? டேய் நீங்க லைஃப் என்ஜாய் பண்ணும், பெருசா எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு XY கம்பெனி கிடைச்சா போதும்னு இருக்கீங்க. நான் அதுல எதுவும் சொல்ல விரும்பல, பட் எனக்கு எது வேணுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர்ல்ட் லெவல்ல ஒரு லீடிங் கம்பெனில தான் போய் ஜாயின் பண்ணுவேன். எனக்கு அங்க கிடைக்கும்ன்ற நம்பிக்கை டெஃபினட்டா இருக்கு. பெங்களூரோ ஹைதராபாத்தோ ரெஃபரன்ஸ் கேட்டு போய் உட்காந்து அதுக்கப்புறம் ஃபாரின் போய் நல்லா சம்பாரிச்சு செட்டில் ஆகணும். இதுதான் என்னோட ஆம்பிஷன். அனு, நீ என்ன பண்ண போற? கோயம்புத்தூர்ல நீ எதிர்பார்த்தது கிடைக்கலன்னா என்ன பண்ணுவ? தெரியல ரமேஷ், எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணணும், பேரண்ட்ஸ் கூடயே இருக்கணும்னு தோணுது. ஆனா வீட்ல அப்பா உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தீவிரமா இருக்காரு. அனு, நீயே உங்க அப்பா கிட்ட இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க கூடாது? கேட்காம இருப்பேனா பிரகாஷ்? ஆனா அப்பா சொல்றதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு. எங்களோட கம்யூனிட்டில சின்ன வயசுலயே கல்யாணம் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வீட்டோட இருக்கணும்னு அவசியம் இல்ல, படிக்கலாம், ஒர்க் பண்ணலாம், அந்த சூழ்நிலை இருக்கு. என்னோட சித்தி பொண்ணு கூட ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கா. அதனால எங்க அப்பா கிட்ட இப்போதைக்கு நான் ஒர்க் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அவரும் ஓகே சொல்லிட்டாரு. அவரும் மாப்பிள்ளைய பாத்துட்டு இருக்காரு. ஏதாவது அமைஞ்சிடுச்சுன்னா அப்புறம் கல்யாணம் தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனு.
ஏண்டா பிரகாஷ் பாத்தியா, எங்களை அவசரப்படாதன்னு சொல்ற. அனுவ பார், லைஃப கரெக்டா பிளான் பண்ணி வச்சிருக்கா. என்ன பண்றாரு இந்த முரளி? போன் எடுக்கணும். மிஸ்டர் சிவா, சொல்லுங்க மேடம். முரளி எங்க? இன்னைக்கும் லீவா இல்ல பெர்மிஷன் கேட்டுட்டு வெளியில போயிருக்காரா? இன்னைக்கு முரளி லீவு மேடம். அவர் தங்கச்சிக்கு மறுவீடு. பொண்ணு வீட்டு சார்பா கூட பிறந்தவங்களை கூப்பிட்டு விருந்து கொடுப்பாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி லாஜிக். கல்யாணம் நடந்தது முரளிக்கா இல்ல முரளியோட தங்கச்சிக்கா? இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் லீவ் போட்டுட்டு வீட்ல உட்கார்ந்துட்டு இருந்தா இங்க வேலை எப்படி நடக்கும்? வர வர இந்த வீட்டை முழுகி கோலம் போடணும்னு பொம்பளைங்க செய்யற வேலை எல்லாம் இருக்குன்னு சொல்லி லீவ் போட்டு உட்காருவார் போல இருக்கு. முரளி வீட்ல மறு வீடு, அதனால ஃபைல் வரதுக்கு லேட் ஆகும்னு நான் ஹெட் ஆபீஸ்க்கு போன் பண்ணியே சொல்ல முடியும். ச்சே, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படிப்பட்ட ஸ்டாஃப்ஸ் அமைஞ்சிருக்காங்களோ எனக்கு தெரியல. பேசாம ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு மறு வீட்டு விசேஷம், எதிர் வீட்டு ஃபங்க்ஷன், எல்லா ஃபங்க்ஷனையும் அட்டெண்ட் பண்ண வேண்டியதானே. போங்க. இதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணாதானே அருமை தெரியும். என்விஆர். சொல்லுங்க சார். சூடா ஒரு காஃபி கூட, தலைவலியா இருக்கு ரொம்ப. என்னாச்சு சார்? மேனேஜர் அம்மா கேபின்ல நீங்க போனீங்களா இல்ல அவங்க உங்க சீட்டுக்கு வந்தாங்களா? என்ன அநியாயம் என்விஆர். முரளி வீட்ல இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன், அதுக்கு கூட லீவ் தர மாட்டாங்கறாங்க. யாராவது சாகுறதா இருந்தா கூட ஞாயிற்றுக்கிழமை சாவுன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. இல்ல லீவ் லெட்டர் கொடுத்துட்டு தான் சாகுறன்னு சொல்லுவாங்க போல இருக்கேப்பா. சார் இதுக்கெல்லாம் ஏன் சார் டென்ஷன் ஆவறீங்க? இருங்க நான் போய் சூடா காஃபி கொண்டு வரேன். முரளி கிட்ட 2 தடவை பணம் வாங்கிட்டோம், இது வரைக்கும் கேட்கல. கேட்டா தொலைஞ்சோம். இப்போ அட்ரஸ் வாங்கி முரளி வீட்டுக்கு போய் சர்ப்ரைஸ் கொடுத்தா கூப்பிட்டாமலே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காளேன்னு பணத்தை கேட்காம இருப்பாரு. கொஞ்ச நாள் பிரச்சனை இல்லாம எஸ்கேப் ஆகலாம். அட்ரஸ் எப்படி யார்கிட்ட கேக்குறது? ஆஹா, காவியா வந்திருக்கா. முரளி வீட்டு அட்ரஸ் சொல்லணுமே, டைரக்டா சொன்னா தப்பா எடுத்துப்பா. இப்ப எப்படி சொல்றது? என்விஆர் சார் காபி தானே? இருங்க சார் எடுத்துட்டு வரேன். இங்க வா இங்க வா. உனக்கு முரளி வீட்டு அட்ரஸ் தெரியுமா? தெரியும் சார். கௌத்துருவம் போல இருக்க. ஏய், உனக்கு முரளியோட புது வீட்டு அட்ரஸ் தெரியுமா? சார் ரொம்பவே நல்லா தெரியும் சார். ஏய், உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. இப்ப ஆபீஸ்ல ஏதாவது அவசரமான விஷயம்னா உன்னதான் அனுப்பணும். இப்ப அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்க. நம்பர் 25 ஜானி நகர் காலனி, அஷ்டலட்சுமி நகர், ஆமா, வலசரவாக்கம், சென்னை 87. என்ன நோட் பண்ணிட்டியா? எஸ். பாடும் பாடலோசை காதில் விழுகிறது, ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. காஃபி. மீனாட்சி, நாளைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவல்ல? ஏ, அதுக்கு என்ன இப்போ? நம்ம கார் பிசினஸ்க்கு 4-5 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அத ஒரு சீட்ல எழுதி தரேன். அத குருக்கள் கிட்ட கொடுத்து ஏதாவது ஒரு சீட்டை செலக்ட் பண்ணி கொடுக்க சொல்லு. அந்த பேரையே நம்மளோட கார் கம்பெனிக்கு வச்சிடலாம். என்னங்க, சுஜாதா பணம் தரேன்னு ஒத்துக்கிட்டாளா? அவ்வளவு சீக்கிரம் உன் பொண்ணு என் பேச்சை கேட்டிருந்தா இந்நேரம் பிசினஸ் எங்கேயோ கொண்டு போயிருப்பேன் தெரியுமா? வீட்டுல முகத்துல அடிச்சா மாதிரி நோன்னு சொல்லியிருப்பா. பேங்க்ங்கிறதுனால நான் சொன்னது எல்லாத்தையும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தா. கடைசியில இல்லன்னு சொல்லாம தரேன்னு சொல்லாம அனுப்பி வச்சிட்டா. நானும் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலா சொல்லிட்டு வந்திருக்கேன்.
அப்புறம் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. நாம ஏதாவது செலவுக்கு பணம் கேட்டா மாச கடைசி பணம் இல்லன்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தராம போயிடுவாள்ல. நீ சாப்பாட்டுக்கு பணம் கேட்டா கூட இல்ல இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கன்னு சொல்லுவாள்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அவ குடுக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டா கையில இருந்தாலும் குடுக்க மாட்டாளே. அது தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே? அதான் மீனாட்சி, பேங்க்ல மாசத்துல முதல் வாரமா இருந்தாலும் சரி கடைசி வாரம்னாலும் சரி ஓடின்னு ஃபெசிலிட்டி இருக்கான். அதான் வாங்குற சம்பளத்துக்கு மேல கடன் தராங்க. இது எல்லா ஸ்டாஃபுக்கும் உண்டா, எந்த தேதியிலயும் வாங்கிக்கலாம். இத அப்ரூவ் பண்றதே நம்ம பொண்ணுதானா? நம்ம கிட்ட கூட அவ சொல்ல பாத்தியா? ஆமாங்க, நம்ம குடும்பத்திலேயே சில சமயங்கள ஸ்ட்ரிக்ட்டா நடந்துப்பா. போன மாசம் கூட கோயில் ஃபங்க்ஷனுக்குன்னு காசு கேட்டப்போ மாச கடைசி பணம் இருக்காதுன்னு சாமிக்கே தெரியும். அதெல்லாம் ஒண்ணு தப்பா நினைக்காது. அப்படியே தப்பா நினைச்சாலும் அந்த பாவம் எனக்கே வரட்டும்னு சொல்லிட்டு போயிட்டா. நான் வேற கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன்னு குருக்கள்கிட்ட சொல்லிட்டு வேற வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதுக்காகவே 10 நாள் கோயிலுக்கு போகாம இருந்து உடம்பு சரியில்லைன்னு பொய் சொன்னேன். நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வராங்க. அதுக்கு ஏதாவது டிஃபன் ரெடி பண்ணுங்க. வாடா, விதவிதமா டிஃபன் பண்றதுக்கு இங்க என்ன பொட்டியா கிடக்கு? உன் அக்கா கிட்ட சொல்லி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி கொடு. இப்ப என்ன சொல்ல வர நீ? என்னத்த சொல்ல வந்தாங்க? 1000 ரூபாய் இருந்தா விதவிதமா டிஃபன் பண்ணலாம். இல்லனா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து பழைய சோறு தான். என்னடா பாக்குற? வெறும் கைய வச்சுட்டு முழம் போட முடியாது. உன் அக்கா கிட்ட விஷயத்த சொல்லி கொஞ்சம் பணம் வாங்கி கொடு. ஒரு நிமிஷம். என்னங்க? எனக்கு சேர்த்துக்கே. சும்மா இருக்கீங்களா? டேய், நீ ஒரு 1000 ரூபாய் கேளு. அவ என்ன தராளோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓ அதிர்ஷ்டம், 1000 ரூபாய் கிடைச்சா சிக்கன் மட்டன் அசத்திடலாம். டேய் பிரகாஷ், மெனுவை பத்தி நீ கவலைப்படாதடா. லஞ்சுக்கு வெஜ் நான் வெஜ்னு மிக்ஸ் பண்ணி சூப்பரா ஒரு மெனு பண்ணி அசத்திடலாம்டா. அப்பா, எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? தயவு செஞ்சு நாளைக்கு அவங்க வந்து போற வரைக்கும் எஸ்பெஷலி உங்க கார் ஹிஸ்டரிய பத்தி மட்டும் நீங்க பேசவே வேணாம். நீங்க பேசாம இருந்தாலே போதும். அதுவே நீங்க எனக்கு செய்யற பெரிய உதவி. ப்ளீஸ். என்னடி பெரிய பட்ஜெட்டா போட்டிருக்க? எனக்கு ஒரு 200 ரூபாய் கூட. ஏங்க உங்க புத்தி இப்படி போகுது? நான் கொஞ்சம் சேர்த்து வச்சாதான் அவ இல்லாதப்ப நீங்க பீஸா பர்கர்னு கொட்டிக்க முடியும். ஏய், போட்டு கொடுத்துருவேன். போட்டு தள்ளிடுவேன். அடிப்பாவி. என்ன அர்ச்சனா, நீங்க மட்டும் கிச்சன் போயிட்டு வரது உங்க ஹஸ்பண்ட் பார்த்தாவே இன்னைக்கு அவ்வளவுதான். அவங்க கிச்சன் போனா அவர் என்ன சொல்ல போறாரு? உங்களுக்கு இப்ப தெரியாதுங்க, போக போக தான் தெரியும். நீங்க எதுக்கு என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? புது மாப்பிள்ள ஹனிமூன் போயிட்டு வந்திருக்காருல, அவரை பத்தி பேசுங்க. என்ன சந்தியா, ஹனிமூன்ல உன் ஹஸ்பண்ட் என்னெல்லாம் கொடுத்தாரு? என்னங்க இப்படி சிரிக்கிறீங்க? என்ன ஷாப்பிங்ல வாங்கி கொடுத்தீங்கன்னு தானே கேக்குறேன். எங்க எதை கேட்டாலும் வேணாங்கிறா, எதுவுமே வேணாங்கிறா. சாப்பிட ஹோட்டல் கூட்டிட்டு போனா எங்க அர்ச்சனாக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சொல்றா. அவளுக்குன்னு எதுவும் வேணான்றா. பாரு எப்படி பேர் வாங்கி வச்சிருக்கேன்னு. உன் வீட்டுக்கார் மட்டும் இதை கேட்டாரு கொதிச்சு கொந்தளிச்சிருவாரு. என்னாச்சு? அவங்க வீட்டுக்கார் பேர் சொல்லி பயமுத்துறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, சும்மா விளையாட்டு பேசுறாங்க. நீங்க சாப்பிடுங்க. ஆமா, நான் தான் கேட்டேல ஹனிமூனுக்கு போய் என்ன வாங்கி கொடுத்தீங்கன்னு. அத சொல்ல மாட்டேங்கிறீங்க, அத சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, மயில் டிசைன் போட்ட கோல்டு ஸ்டட் ஒன்னும் வாங்கி கொடுத்தேன். அத கூட உங்க அண்ணனுக்கு போன் பண்ணி திட்டுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வாங்கினா. கோல்டு ஸ்டட்டா? கொடுத்து வச்சவ சந்தியா. நாங்க ஹனிமூன் போயிருந்தப்போ இவர்கிட்ட ஆசையா ஸ்வெட்டர் கேட்டேன். சென்னையில இருக்கிறதுக்கு ஸ்வெட்டர் எதுக்குன்னு வாங்கி கொடுக்காம வந்துட்டாரு. மாப்பிள்ள கரெக்டா தானே சொல்லியிருக்காரு. மெட்ராஸ்ல எதுக்கு ஸ்வெட்டர்? ஆமா சந்தியா, நீ அவருக்கு என்ன வாங்கி கொடுத்த? சந்தியாவே ஒரு பெரிய கிஃப்ட் தானே. அப்படி சொல்லுங்க. அதுக்குள்ள என் தங்கச்சி மாப்பிள்ளைய கவுத்துட்டா. சந்தியா சூப்பர். அப்புறம் நான் சொன்னேனே, அது வாங்கினியா? சோ சந்தியா, நீ நந்தாவை நல்லா இம்ப்ரெஸ் பண்ணிருக்க. என்ன மட்டும் இல்லைங்க, சுஷ்ல இருந்து ஒரு வயசான கப்புள்ஸ் வந்திருந்தாங்க. சந்தியா பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. இவ போட்டு இந்த ஜிம்கே பத்தி பெருசா கிளாஸ் எல்லாம் எடுத்தா. அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே கைட்டி கொடுத்துட்டா. பதிலுக்கு அவங்க சூப்பர் வாட்சை கைட்டி கொடுத்தாங்க. சென்னைக்கு வரும்போது கான்டாக்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஏமா, உங்க மாமா அத்தை அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? உன் சமையல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
எங்க அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டா, எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் டீச்சர் வாட அடிக்கும். அவரு சீக்கிரம் நல்ல பேர் வாங்க முடியாது. எப்ப பார்த்தாலும் 4 நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் உங்க ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணிட்டேன். என்னது? அது ஒண்ணும் இல்ல, தங்கச்சி ஏதாவது பண்ணா என்ன வந்து திட்டுன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி எங்க அம்மா ஏதாவது தப்புன்னா நீ என்ன வந்து திட்டுன்னு சொல்லிட்டேன். நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் உங்க அம்மாவே அவளை பாராட்டுற மாதிரி அவ நடந்துப்பா. சரி, உங்களை இந்த கிளியர் ஆயிடுச்சுல. பேருக்கு தான் புது மாப்பிள்ள. உங்க தங்கச்சி உங்களை பத்தி 10 பக்கம் எஸ்ஏ எழுதுற அளவுக்கு சொல்லியிருக்கா. அதனால தான் கேக்குறேன், நீங்க ஏன் கல்யாணம் பண்ணி கூடாது? பண்ணிக்கலாம். இப்பதான் இந்த கல்யாண வேலை எல்லாம் முடிஞ்சிருக்கு, அதனால நிறைய டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். என்ன சிக்கலு? கல்யாண செலவை பத்தி தானே சொல்றீங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எங்க ரிலேஷன்லயே ஒரு நல்ல பொண்ணு இருக்கு. அன்னைக்கு எங்க கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாங்க. உங்களை பத்தி எங்க அப்பா கிட்ட விசாரிச்சிருப்பாங்க போல இருக்கு. பொண்ணு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்யறா, கை நிறைய சம்பளம். சொல்லுங்க, எனக்கு புரோக்கர் கமிஷன் கூட வேணாம், நான் சந்தியா கிட்ட வாங்கிக்கிறேன். என்ன சொல்றீங்க? சந்தியா வீட்டுக்கார் ரொம்ப தான் ஸ்பீடா இருக்காரு. அதெல்லாம் அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாதுல்ல. இது என்ன ஹோட்டல்ல போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு வரதா? ஹலோ, என்ன அவ்வளோ அவசரம்? அவ்வளோ ஸ்பீடெல்லாம் வேணாங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. கல்யாணம் ஆகலையே தவிர தங்கச்சிங்க வீடு இருந்ததால ஃபேமிலி லைஃப் அப்படியே ஓடிச்சு. கொஞ்ச நாள் பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணி பார்க்குறேனே, முடியலன்னா கையை தூக்கிறேன்.